அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன். ஐ எம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 10 நிமிஷத்தில் வாயில் வச்சதும் கரைஞ்சி போகக்கூடிய கடலை மாவு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் தித்திக்கும் சுவையில் கடலை மாவு ஹல்வா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கூடவே வாசனை இல்லாத எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் முழுக்க இதில் நெய் சேர்க்கனா கூட நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்டதை எடுத்துக்கலாம். ரொம்ப வறுபடணும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வறுபட்டு வந்தால் கூட போதும். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருட்களை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது பச்சை வாடை போய் நல்ல ஒரு வாசனை வரும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். அதே மாதிரி கடலை மாவு நல்ல நெய் எண்ணெயெலாம் இழுத்து இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாகி வந்துடும். கட்டியாக இருந்துச்சுன்னா உடச்சி விட்டு இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாகி வந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்த்துடாதீங்க. ஏற்கனவே நம்ம 3 நிமிஷத்துக்கு கடலை மாவு நல்லா வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ சுடுதண்ணியை சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி சீக்கிரமாக அந்த சுடுதண்ணி எல்லாத்தையுமே கடலை மாவு உறிஞ்சி எடுத்துரும். அதாவது நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த நம்ம சேர்த்த சுடுதண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்து கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ நல்ல ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறி விட்டுருவோம். இதில் நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகி நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு. அடுத்து இதில் சீனி சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்திருந்தோம்ல, அதுக்கு 3/4 கப் சீனி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ஒன்று போல் கலந்து விட்டுருவோம். நான் எடுத்திருக்க சீனி பார்த்தீங்கன்னா 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இனிப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சீனி எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுட் கலரும் அந்த சீனியும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருவோம். இந்த கடலை மாவு ஹல்வா பார்த்திங்கன்னா வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். நம்மளுக்கு திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ஹல்வா செஞ்சு முடிச்சிடலாம். அதாவது இந்த கடலை மாவு ஹல்வா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. கிட்டத்தட்ட இதில் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் வேண்டாம்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் கூட அந்த கடலை மாவோட பச்சை வாடை அடிக்கலை. ஏன்னா நம்ம நல்லா வறுத்து எடுத்துருக்கனால கொஞ்சம் கூட பச்சை வாடை அடிக்கலை. உங்களுக்கு ஹல்வா பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் வாயில் வச்சதும் கரைஞ்சி போகக்கூடிய கடலை மாவு ஹல்வா சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். நாம் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கைட்டு எடுக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகுது. அதே மாதிரி இனிப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நெய் நீங்கள் கம்மி பண்ணால் கூட கம்மி பண்ணிக்கலாம், இல்லை ஜாஸ்தியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கை வச்சு நான் எடுக்கும்போது கொஞ்சம் உதிர்ந்து வருதுல்ல, இதே நீங்கள் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா உதிர்ந்து வராது. நல்ல கொலன்னு இருக்கும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போவும் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் அப்போ உதிர்ந்து வராமல் இருக்கும். ஸோ நெய்யும் எண்ணெயும் உங்களோட விருப்பம் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.